ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிரும் சுரக்காவும் போட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி அதில் 5 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரசத்துக்கும் சேர்த்து தக்காளி போட்டிருக்கேன். அது கூட தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஊற்றியிருக்கேன். ரசத்துக்கும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே பருப்புக்கெல்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன். அதுக்கப்புறம் 5 விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் சுரைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது வேக வச்சு தட்டைப்பயிர் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டால் சூப்பரான குழம்பு